வணக்கம். உங்கள் மணிமேகலை. இன்றைய நீத்தார் பெருமை அதிகாரத்தினை நான் போடுவதற்கு கால தாமதமாகிவிட்டது. வெளியூரில் இருக்கிறதுனால என்னால் அதுக்கு சரியான இடத்தை ஆய்வு செய்து போட முடியல. இருந்தாலும் இன்றைக்கி நான் என்னுடைய பதிவை போட்டு விடுகிறேன். இப்போது நீத்தார் பெருமை அதிகாரத்தின் 8வது குறளை நாம் காண இருக்கிறோம். இந்த குறள் என்ன சொல்லுகிறது? நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் யார்? நிறைய சொற்களை சொல்லக்கூடியவர்களா? நிறை என்றால் நிறைந்த, அதிகமான அப்படின்னு பொருள் இல்லையா? நிறைமொழி மாந்தர் அதிக அளவு சொற்களை கூறக்கூடிய மக்கள் அப்படின்னு இதற்கு நாம் பொருள் எடுக்க முடியுமா? இல்லை. நிறைமொழி என்றால் அனைத்து பற்றுக்களையும் விட்ட அந்த மனிதர்கள் கூறக்கூடிய நல்ல சொற்கள். நீத்தார் பற்று விட்டவர்கள் கூறக்கூடிய சொற்கள் அனைத்தும் என்ன செய்யும்? அவர்களுடைய பெருமையை நிலைநாட்டுபவை. எப்படி நிலைநாட்டும் அப்படின்னு பார்த்தாக்கா, நிலைத்து நின்று எப்பொழுதுமே அது அப்படியே இருக்கும். ஏன்னா அவர்கள் கூறக்கூடிய பொருள் எல்லாமே உண்மையானவை. அதனால தான் அது என்ன பண்ணும்? நிலைத்து நிற்கும். எப்படி நிலைத்து நிற்கும்? நிலத்து மறைமொழி காட்டிவிடும். வேதங்கள் நமக்கு எந்த அளவிற்கு நல்ல வழிகாட்டுதல்களை கூறுகின்றனவோ அதே போல நீத்தார் என்று சொல்லக்கூடிய பற்று விட்டவர்களின் அனைத்து சொற்களும் எந்நாளும் நிலைத்து நின்று வேதங்களைப் போல நமக்கு பயன்படக்கூடியவை என்று வள்ளுவம் கூறுகிறது. இன்னொரு தடவை பார்த்துருவோமா? நிறைமொழி மாந்தர்தம் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். பற்று விட்டவர்களின் சொற்கள் தூய்மையானவை, நிலையானவை, நல்ல உணர்வுகளையும் நல்ல கொள்கைகளையும் நமக்கு கூறக்கூடியவை. அவை வேதங்களைப் போல எந்நாளும் எந்த காலத்திலும் நிலைத்து நின்று நமக்கு நன்மையை செய்யும், அவர்களுக்கு பெருமையை கொடுக்கும் என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு கூறுகிறார். நன்றி. நாளை அடுத்த குறளில் சந்திப்போம்.